மக்களே, மாணவ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இந்திய அணி சாம்பியன். ஓகேவா? 10வது பதிப்பாக 10th எடிஷனாக இந்த 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 2026ஆம் ஆண்டில் இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளும் இணைந்து அந்த ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்தியிருந்தாங்க. மொத்தம் 20 அணிகள் கலந்து கொண்ட இந்த கிரிக்கெட் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்திய அணியும் நியூசிலாந்து அணியும் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தது. ஓகேவா? இந்த இறுதிப் போட்டி ஃபைனல் மேட்ச் வந்து நடைபெற்ற இடம் அகமதாபாத்தில் அமைந்துள்ள நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம். அந்த நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானம் தான் உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம். இந்த போட்டியில் இந்திய அணி நியூசிலாந்து அணியை 96 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று இந்த 2020 உலகக்கோப்பையை இந்திய அணி சாம்பியன் பண்ணி தான் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஒரு 3 முக்கியமான சாதனைகளையும் இந்திய அணி படைச்சிருக்கிறாங்க. அதில் ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதிக முறை 3 முறை 2020 உலகக்கோப்பை வென்ற ஒரே அணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதனை இந்திய அணி படைச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் டு பேக் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதாவது அடுத்தடுத்த 2 2020 உலகக்கோப்பை வென்ற ஒரே அணி இந்திய அணி. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான சாதனை, போட்டியை நடத்திய அணியே சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இதுதான் முதல் முறை. சரி, இப்படி 3 சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி முதல் முறையாக இந்த 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்ற வருஷம் 2007ஆம் ஆண்டு சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்தது. அதில் அந்த இனாகரல் எடிஷன் ஆஃப் 2020 வேர்ல்டு கப்பில் பார்த்தீங்கன்னா டோனி தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணி அசத்தியிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி 2024ஆம் ஆண்டில் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் 9வது அந்த 2020 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. அதில் இந்திய அணியோட ஹெட்மேன் ஓகேவா ரோஹித் சர்மா அவர்கள் தலைமையிலான இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? தற்போது நடைபெற்ற அந்த 2026ஆம் ஆண்டிற்கான 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி சூரியகுமார் யாதவ் அவர்கள் தலைமையிலான அந்த இந்திய கிரிக்கெட் அணி தான் சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு சிறப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 2020 கிரிக்கெட் தொடரில் பார்த்தீங்கன்னா ஓகேவா தொடர் நாயகன் விருதை வென்றவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேரளாவின் மண்ணின் மைந்தன் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேவில் சேர்ந்திருக்கிறாங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் ஐபிஎல்ல நடக்கும், நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சஞ்சு சாம்சன் தொடர் நாயகன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அந்த அவார்டை வாங்கியிருக்கிறாங்க. இறுதிப் போட்டியில் கலக்கி சூப்பராக பவுலிங் போட்ட ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் பார்த்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் விருதை வாங்கி அசத்திருக்கிறாங்க. சரியா? மொத்தத்தில் இந்திய அணி ரொம்ப ஈஸியாக ஒன் சைடடாக அருமையான சாதனை படைத்து 2020 கிரிக்கெட் போட்டியை அந்த உலகக்கோப்பையை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இந்திய அணிக்கு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டிற்கான அந்த 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி எந்த அணியை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வின் பண்ணியிருக்கிறாங்க? அதே மாதிரி இறுதிப் போட்டியில் மேன் ஆஃப் த மேட்ச், அடுத்து தொடர் நாயகன் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த விருதை வாங்கினது யாரு? இதற்கான பதில்களை தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.